ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தரலாம். சமீபத்தில் தேர்தல் ஆணையம் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் மாதிரி நடத்தை விதிகளை அறிவித்தது. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் இது அறிவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆர்டிகல் 324 தான். ஓகேங்களா, இது கீழே தான் மாதிரி நடத்தை விதிகளை வந்து தேர்தல் கமிஷன் வந்து செய்வாங்க. ஓகேங்களா, இப்போது ரிமைனிங் ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்துடலாம். இந்த ஆர்டிகல் 54 வந்து எதை பற்றி சொல்லுதுன்னா, குடியரசுத் தலைவருக்கான எலெக்ஷன் பற்றி சொல்லுது. ஓகேங்களா, குடியரசுத் தலைவர் எலெக்ஷனில் யாரெல்லாம் வருவாங்கன்னா, மக்களவை மாநிலங்களவையோட தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், அப்புறம் டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி இந்த 2 சட்டமன்றத்தோடைய உறுப்பினர்கள். இவங்க தான் குடியரசுத் தலைவர் எலெக்ஷனில் வந்துட்டு ஓட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து ஆர்டிகல் 66 வந்து எதை பற்றி சொல்லுதுன்னா, துணை குடியரசுத் தலைவருடைய தேர்தல் பற்றி சொல்லுது. ஓகேங்களா, இது வந்து என்னென்னா ஒற்றை மாற்றத்தக்க வாக்கு விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க, விகிதாச்சார வாக்கு விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதில் வந்து யார் வருவாங்கன்னா, மக்களவை மாநிலங்களவை இந்த 2 அவையோடைய உறுப்பினர்கள் மட்டும்தான் வருவாங்க, வேற யாரும் வர மாட்டாங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து ஆர்டிகல் 327 வந்து எதை பற்றி சொல்லுதுன்னா, ஒரு நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றம் தேர்தல் தொடர்பான சட்டம் இயற்ற நாடாளுமன்றத்திற்கு வந்து அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் தான் 327. ஓகேங்களா, இப்போ எலெக்ஷன் பற்றி கொஞ்சம் பார்த்தரலாம். எலெக்ஷனுக்கான பார்ட் வந்து என்னென்னா பகுதி 15. ஓகேங்களா, பகுதி 15 324 329 வரைக்கும் எலெக்ஷன் பற்றி சொல்லும். ஓகேங்களா, இப்போ 324 வந்து பார்த்துட்டோம். 324 தேர்தல் ஆணையம் தான் வந்துட்டு நாடாளுமன்றம், சட்டமன்றம், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் இவங்க எல்லா எலெக்ஷனையும் நடத்துறது வந்து 324 கீழே தேர்தல் ஆணையம் தான் நடத்தும். ஓகேங்களா, அதுக்கடுத்து 325 வந்து எதை பற்றி சொல்லணும்னா, வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு பற்றி சொல்லும். ஓகேங்களா, சாதி, இனம், மதம், பாலினம் அடிப்படையில் எந்த பாகுபாடும் இல்லாமல் இந்திய குடிமக்கள் எல்லாரையுமே வாக்காளர் பட்டியலில் வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் வந்து 325. ஓகேங்களா, அதுக்கடுத்து 326 வந்து வயது வந்தோர், இந்தியாவில் வயது வந்த அனைவருக்குமே வாக்குரிமை கொடுக்கறதுக்கான ஆர்டிக்கல் வந்து என்னென்னா 326. ஓகேங்களா, இதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அதுக்கடுத்து 328 328 வந்து என்னென்னா 327 வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேங்களா, ஸோ எலெக்ஷன் தொடர்பாக நாடாளுமன்றம் வந்து சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம் தான் 327. அதே மாதிரி அந்த மாநிலத்தில் எலெக்ஷன் தொடர்பான சட்டங்கள் இயற்ற சட்டமன்றத்துக்கு வந்து அதிகாரம் கொடுக்கறது வந்து 328. ஓகேங்களா, அதுக்கடுத்து 329 வந்து ரொம்ப ஈஸி. இவங்க நாடாளுமன்றம் சட்டம் இயற்றுவாங்க, சட்டமன்றம் சட்டம் இயற்றுவோம். ஓகேங்களா, இந்த 2 சட்டத்திலையும் நீதிமன்றம் வந்து தலையிடக்கூடாது அப்படின்னு அதை கட்டுப்படுத்துறதுக்கான ஆர்டிக்கல் தான் 329. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.